ஆட்டோ 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 இருங்க இருங்க. மேன்ஷன் பார்க்கு போனோம். சாரி சார், பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ஏய் இப்போ ஓட்டிட்டு தானே வந்த? ஜஸ்ட் இப்பதான் காலி ஆச்சு சார். ஏய் அர்ஜென்ட்டியா? அதனால தான் சார் ஆயிடுச்சு. ஏ பாய், ஏன் போய் சொல்ற? குட்டி, நான் உன்கிட்ட ஒன்றும் பேசல, சார்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஹே குரு, அவன் நிறைய பணம் புடுங்க தான் அப்படி பேசுறான், நீ நம்பிராத. எவ்வளவு வேணும்? 500 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மியானாலும் வர மாட்டேன். குடுக்காத. நீங்க பெரிய ராஜா சார், உட்காருங்க. யோ சீக்கிரம் உட்காருங்க சார். இப்ப நான் உங்களை எப்படி கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாருங்க. அண்ணா, உங்க வேலை ஆகட்டும், நான் வெளியில நிக்கிறேன், முடிஞ்சவன கூப்பிடுங்க. என்ன என்னையா? ஆட சார், என்ன புதுசாமா? இங்க பாரு, எல்லாத்தையும் குட்டி பாத்துக்குவா, ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுவா. ஏ பாய், ஏன் இப்படி நச்சரிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க அதுக்காக ஒண்ணு வரல. சொன்னார்ல மேன்ஷன் பார்க்கு போங்க. ஆட உண்மையிலே பார்க்கு கூட்டிட்டு போணுமா? ஆட இந்த மழை டைம்ல ரொமான்டிக்கெல்லாம் வேஸ்ட் பண்றீங்களேப்பா. நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேனே. சுட சுட இருக்கிறத விட்டுட்டு பைத்தியமா இருப்போம் போல. தம்பி கொஞ்சம் சீக்கிரமா போப்பா, போலீஸ்காரங்க பார் மூடிட போறாங்க. இந்த ஏரியாக்கு நீங்க புதுசா என்ன? பார் எதுக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க சார்? உள்ள குடிகாரங்க குடிச்சிட்டு இருந்தா வெளியில போலீஸ்காரங்க வெயிட் பண்ணுவாங்க சார். எங்க லொல்லு கிருஷ்ணா அந்த பாபு கிட்ட அட்வான்ஸ் வாங்காம இருந்திருந்தாருனா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவன் பார்ல இல்ல, கிருஷ்ணா வேற எங்க இருப்பான்? பாருக்கு போனாதான் தெரியும். நான் தான் இங்க மட்டும் இல்ல, கண்ட இடத்துல இருப்பேன். நான் தான் ஸ்ரீ கிருஷ்ணனாச்சே. அப்ப நீ தாள காணோம். வேட்டைக்கு போய் 4 கௌதாரியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். அத்தை எங்க இருக்காங்க? வந்துட்டா. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன லொல்லு கிருஷ்ணன் கூப்பிட வேண்டாம் எத்தனை முறை சொல்லிருக்கேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. போட்டோஸ் கொண்டு வந்தியா? வேட்டைக்கு போய் நான் வெறும் கையோட வருவேனா? எங்க காட்டு. நீ பெரிய வேட்டைக்காரன் தான். அத்தை, இது கேரளத்து புட்டு, ஆந்திரா ஊறுகா, அம்மாடி ஐயா ஹைதராபாத் பிரியாணி, சென்னை சாம்பார். 4 பேருமே ஃப்ரெஷ். எல்லாருக்கும் ஓகே தானே? நம்ம எப்படி சொல்றோமோ அப்படிதான் அத்தை. நாம என்ன யாரு, நீயா? நான் இல்ல, நீங்க தான். சரி, இவங்க எதுக்கு தேவைப்பட்டுச்சு? கொஞ்ச நாளா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பசங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்களா? அப்படின்னா அத்தை காசு கூட எங்க குடுக்குறாங்க? நம்ம விஷயத்துக்கு வா. நம்ம விஷயம் தான் என்ன? இவங்க விஷயம் என்னாச்சு? ஓ, இவங்க விஷயமா? என்னன்னு சொல்றது அத்தை? பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, கரண்ட் பில் ஏறிடுச்சு. உனக்கும் நல்லா ஏறிச்சு. போங்க அத்தை. 40,000 தரேன் அத்தை. 4 பேருக்கு சேர்த்து. இன்னொரு வார்த்தை சொல்லு. 30. வேண்டாம், ஃபர்ஸ்ட் இதே ஓகே பண்ணிக்கோங்க. அது நாளைக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கோ. சரி அத்தை, வெளிய மழை வெஞ்சதுனால உடம்பெல்லாம் நனைஞ்சு உள்ள ஓவரா ஹீட் ஆயிடுச்சு அத்தை. மேல போய் கூல் பண்ணிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் அத்தை. என் ஹீரோனி எங்க இருக்காளோ? பெரிய ஓசி கேண்டிடேட், எங்க இருந்து தான் வந்தானோ தெரியல, திருட்டு பையன். என் செல்ல கண்ணுங்களா. என்ன செல்லம் ஹீரோயின், நல்லா இருக்கியா? கொஞ்சம் குண்டான மாதிரி தெரியுது. இருக்கிற மாதிரி சொல்ற. நல்லா பேச கத்துக்கிட்ட. சரி, ஆரம்பிக்கலாமா? கையேடு. வேற என்ன விஷயம்? தள்ளியா, வேற என்னத்த சொல்றது? என்ன ஹீரோயினி ஆக்குறேன்னு கூப்பிட்டு வந்த. இன்டோர்னு சொன்ன, அவுட்டோர்னு சொன்ன. இங்க எந்த டோர் இல்ல இந்த கட்டடத்தை தவிர. ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வாச்சலாம். இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும். என்ன எப்ப ஹீரோயினி ஆக்க போற சொல்லு. உன்னை ஹீரோயின் ஆக்கணும், நான் ப்ரொடியூசர் ஆகணும். அதுக்கு நிறைய பணம் வேணும், அதுக்கு தான் சம்பாதிக்கிறேன். உண்மையாவா? பின்ன நம்ப மாட்டியா? என்ன நம்புறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல மூட கெடுக்காத. இந்த மாஸ்க போட்டுக்கோ. என்னது இது? எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கணும். கஜோல், இவ்வளவு மாதிரி நீயும் ஹீரோயின் ஆகணும். அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. என்னது அது? இது நீ வச்சுக்கோ. இவன் யாரு? சுனில் செட்டி. அப்ப எனக்கும் டேஸ்ட் இருக்கும்ல. அடங்கப்பா, மாருதி கார் மாதிரி இருந்து இப்ப பென்ஸ் கார் மாதிரி ஆயிட்டா. என்ஜாய். என்னடா பாய் நீ? நீ போ சார். இன்னைக்கு இந்த குட்டி செத்துருவா சார். என்ன? நீங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன் சார். போயும் அந்த பாபு கிட்ட அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டாலே, அவங்கிட்ட யாராவது மாட்டினா சும்மா விட மாட்டான். இந்த குட்டி ஒரு அனாதையும் கூட. இவள கொன்னாச்சும் சரி, அவன் ஆசையை தீர்த்துக்குவான். வணக்கம் ரோஜா. வணக்கம்க்கா. டேய், ஓ லொல்லு கிருஷ்ணா இருக்கானா? இல்லக்கா, டெய்லி இந்த டைம்க்கு வந்துருவாரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க போய் உட்காருங்க. ஃபோன் பண்ணவா? பண்ணு. என் நம்பர்ல இருந்து பண்ணா கண்டிப்பா பேசுவாரு. நீங்க இறை இப்போ வந்துடுறேன். மனசை பறி கொடுத்துறீங்களா சார்? சரி சார், நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே நிக்கிறேன். சார், மீட்டர் ரன்னிங்ல தான் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ண வருதுக்கா. சரி, நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். நீங்க போய் அங்க உட்காருங்கக்கா.
நீ எதுக்காக வந்த குரு? தேவையில்லாம எனக்காக அவங்க கூட சண்டை போட்ட. நம்மள தேடிக்கிட்டு அவங்க இங்க வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையே ஆயிடும். நீ போயிடு குரு. பரவாயில்ல விடு, யாரு வராங்கன்னு பாப்போம். ஆமா, உன் கிருஷ்ணாவை பாத்தியா? இல்ல. இங்க பாரு குரு, இது ஏன் விஷயம், இத நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி போ. அட சொன்னதான் கேளுங்களேன், கிளம்பி போங்க. ஹலோ, நான் உன்னை பார்க்க வரல. ஆக்சுவலி இங்க ரிலாக்ஸ் பண்ணதான் வந்தேன். ஆமா, இப்போ எவ்வளவு சீரியஸ் எதுக்கு? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. ரோஜாக்காக இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்லையே. இவளை விட்டுட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்தது. ஆனா இவ பெரிய ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சதும் விட்டு போகிறதுக்கு மனசு இல்ல. முதல்ல ரோஜா எனக்கு ஒரு பொண்ணான்றதே சந்தேகமா இருந்தது. ஆனா இப்போ எனக்கு அந்த சந்தேகம் கிடையாது. அது என்னவா இருந்தாலும் இவளை பார்க்கும்போது இவ இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிற வரைக்கும் இவளுக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு எனக்கு தோணுது. ஹலோ, நான் தான் ரோஜா பேசுறேன். ரோஜா, ரோஸ் 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 ரோஜா பூவே, ரோஜா பூவே. நான் அந்த பாபு கிட்ட போக மாட்டேன். என்னது? பாபு அண்ணன் கிட்ட போகலையா? எதுக்கு? என்ன மாட்டி விட்டியே? பாபு அண்ணன் இந்நேரம் சிட்டி பூரா நம்ம 2 பேரும் தேடிக்கிட்டு இருப்பாரேடி. நம்ம இடத்துல இருந்து நான் ஓடி வந்துட்டேன். என்னடி உனக்கு கொழுப்பேறி போச்சா? நீ ஏண்டி அங்க போகல? நான் பாபு அண்ணன் கிட்ட அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உடனே உன்னை பார்த்தாகணும், அவ்வளவுதான். இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு. சைதா போயிட்ட. அங்கே இரு, இப்பவே கிளம்பி வந்துடுறேன். இப்ப என்ன பண்றது? யார் பண்றது? ஐயோ பாபண்ண, ஐயோ இப்ப இவருக்கு என்னன்னு சொல்றது? பாபண்ண, நான் தான் ரோஜாவை கூட்டிக்கிட்டு உங்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இந்த இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். இந்த பாபண்ண விஷயத்துல மாட்டிக்கிட்டேனே. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? கழிச்சது போதும். என்ன எப்ப ஹீரோயினி ஆக்க போற சொல்லு. நீ ஹீரோயினா? உனக்கு வயசு குறையட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். வீணா போனவன். அப்பா, இவ இங்கதான் நிக்கிறாளா? எப்படி நிக்கிறா பாரு, காலை காட்டிக்கிட்டு. அடியே, எல்லாத்தையும் கெடுத்துட்டியடி. எதுக்கு நீ அந்த பாபண்ண இடத்துக்கு போகல? நீ யார்கிட்ட கேட்ட அட்வான்ஸ் வாங்கின? என் கடன் முழுசா தீத்தியா நீ? அதனாலதான் புக் பண்ண. நீ அங்க போகலன்னா பாபு எனக்கு கொன்னுடுவாண்டி. கொல்லட்டும். நோய் வந்து சாகிறத விட அவன் கையால சாகிறது எவ்வளவோ மேல். செத்து தொலை. உனக்கு என்னடி? நீ சொல்லுவ அவன் கொலை பண்ண போறது என்ன? ஒண்ணே இல்ல. அவனுக்கு நோய் இருக்குன்னு யாரடி சொன்னது? சும்மா சும்மா. நீ போய் படுத்தி அவன் கூட. என்ன படுக்க? என்ன? ஏய், உன்னை அவன் கூட எப்படி படுக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. வாடி. ஏய் நில்லு. யாரு இவன்? கஸ்டமரா? பாக்க நல்லதா இருக்கான். எவ்வளோடி கொடுத்தான்? இவர் அந்த மாதிரி ஆள் ஒண்ணும் இல்ல. ஓஹோ, லவ்வரா? அப்போ ஒரு வேலை பண்ணு தம்பி, நீ இங்கே இரு, 1 ஹவர்ல வந்துரும். ஏய் வாடி. ஏய், ஒரு ரெஸ்பெக்ட் புரோக்கரை இவன் கையால அடிக்க வைப்பியா? ஏய், ரோஜா உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? 20,000 ரூபா. ஏன் நீ கொடுக்க போறியா? நான் தான் கொடுக்க போறேன். உனக்கு எதுக்கு குரு? என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். நீ இரு, நீ வா. ஓகே வர்றேன். ஆல்ரெடி அட்வான்ஸ் ஒரு 20,000, இது ஒரு 20,000. சூப்பர், டபுள் பேமெண்ட்ரா. பின்னாடியே வாங்க. இந்த பொட்டில இருந்து எப்படி பணம் எடுப்பாங்க? ஏ குட்டி, பாஸ் நல்ல பெரிய கேஷ் பார்ட்டின்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. புடிச்சுக்கோ, லைஃப்ல செட்டில் ஆகி போயிடுவ. எதுக்காக நீ நடு ராத்திரி வரைக்கும் கால் வலிக்க நின்னு கஷ்டப்படணும்? அவரை புடிச்சுன்னு வச்சுக்கோ. கஸ்டமர்ஸ் எல்லாம் உன் கையில வச்சுக்கிட்டு பணம் வந்துருச்சு, நேர்ல வர வேண்டியதே இருக்காது. எல்லா விஷயத்தையும் போன்லயே முடிச்சிடலாம். நீ பேசாம இருக்கிறதுக்கு எவ்வளவு வாங்குற? 100 ரூபா. வச்சுக்க. நான் நல்லவன் ஆயிட்டேன், இல்லன்னா உன்னை விட்டுருப்பனா? 25,000. இனி அந்த பொண்ணு பக்கமே போவாத. ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறியா? எனக்கு இன்னும் பணம் வேணும். உனக்கு அடிச்சு உனக்கு புத்தி வரல. அது எனக்கு பழகி போச்சு. நீ ஏதோ சொருகுன அதே மாதிரி சொருகு. பணம் வேணும். இதெல்லாம் ஜெராக்ஸ் மிஷின் நினைச்சியா? இதுக்கு லிமிடேஷன் இருக்காது. லொல்லு பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத, சீக்கிரம் சொருகு.
இங்க வச்சு ஒன்னு அடிச்சா கேமரால தெரிஞ்சிரும். ஏய் நில்லு, எங்க போற? உன்ன யாருக்கிட்ட விளையாட்டு காட்டுற? எடு. என்ன காரியம் பண்ணிட்ட குரு? செத்துட்டானா? இல்ல மயக்கம் போட்டான். எழுந்து திரும்பி அவனே போயிடுவான். ஐயோ, ஏற்கனவே இந்த ரோட்ல போலீஸ் பேட்ரோல் அதிகம் வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஐயோ, சரி, நீ இங்க என்ன பண்றது? ஹலோ ஹலோ போஸ், நான் அபி. என்னடா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? இது எந்த ஏரியா நம்பர்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் தேவை. என்னடா விஷயம்? அது வந்து உங்க ரிலேஷன்ல யாரோ ஏசிபி இருக்கிறதா சொன்னல. ஆமா, ஏசிபி துர்கா எங்க அப்பாவோட கசின். அதான்டா, நான் இங்க ஒருத்தர் அடிச்சேன். அவன் விழுந்தானே எந்திரிக்கல. என்னது அடிச்சிட்டியா? ஆமாண்டா. டேய், நீ ஏசிபி துர்கா கிட்ட பேசி என்ன எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்த சொல்றா. யோ, நீ என்னையா தனியா என்னையா பண்ற? வாயா, வந்து வண்டியில ஏறு. டேய் போஸ், நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரியாடா? நடையா, உட்காரு உட்காரு உட்காரு. Indecent fellows. You are right.